வெல்கம் டு என்கே ட்ரீம்ஸ். டுடே வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அது 6th ஸ்டாண்டர்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாழ் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எதுனா வந்து இன்பத்தமிழ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பாவேந்தர் புரட்சிக்கவி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் தமிழன் என்றும் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யாருன்னா காசி ஆனந்தன். நோட் பண்ணிக்கோங்க, காசி ஆனந்தன். நெக்ஸ்ட் வந்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இயைபு சொற்கள். ஒரே ஓசையில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து இயைபு சொற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசதியாக இருக்கும். அசதியாக இருக்கும். புக் பேக் கொஷின் இது. நெக்ஸ்ட்டு, தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது எதுனா வந்து கனிச்சாறு. தமிழ் கும்மி அப்படிங்கிற நூல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கனிச்சாறு. கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளை உடையது. ஓகேங்களா? அது புக்கில் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாவலரேறு எனும் சிறப்பு பெயர் உடையவர் யாருன்னா வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? மேலே சொன்னேன்ல, அந்த கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து மண் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி என்ற பாடலடிகளில் அமைந்துள்ள சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இயைபு சொற்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எதுனா வந்து மொழி தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 6th 7th ஒன்லைனர் கொஷின்ஸ் நம்ம போடலாம். இல்லை வேறு என்ன போடலான்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம கொஷின்ஸ் போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.